Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஆசைக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே அதை ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுருவோம். திரும்ப அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு சில நேரத்தில் அது வருஷக்கணக்காக கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம திரும்ப எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த பானை ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நம்ம சேர்த்த உப்பு இந்த பானை வழியாக வெளியால் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம சீசனிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பானை ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே மண் பாத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சோப்பு தூள் போட்டு கழுவவே கூடாது. இந்த மாதிரி கடலை மாவு அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்து தான் நம்ம கழுவணும். ஸோ பாருங்கள், நல்லா உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துடலாம். தேய்ச்சி கொடுத்துட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பாத்திரங்கள் இருந்தாலும், அதாவது மண் பாத்திரங்கள் எப்படி பாத்திரங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ உங்களுக்கு கழுவிச்சு காட்டுறேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் தயிர் ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி டிஃபன் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுலேயும் இட்லி அரிசி வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெசிபி எப்படி பூ போல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பச்சரிசிலாம் உங்களுக்கு தேவையே படாது. வீட்டில் இருக்கிற இட்லி அரிசி மட்டுமே போதும். ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவோட பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இடியாப்பம் ரெசிபி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க போதும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஆயிலில் நம்ம எடுத்து வச்சோம்ல மாவு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது மாவு உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி இடியாப்பம் ரெசிபி நம்ம நினச்ச உடனே வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். மாவு நல்லா வெந்து இந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு. நான் அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகிடும். இப்போ இது நம்ம இடியாப்பம் போடுறதுக்காக ஒரு 2 போர்ஷன் இல்லை 3 போர்ஷனாக நம்ம இதை பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். மாவு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் அச்சு இருக்கும் இல்லையா, இதுதான் நான் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்துடும். டக்குன்னு உங்களுக்கு நழுவி வெளியில் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக மெத்துன்னு பூ போல் இருக்கும். உங்களுக்கு நான் இதை பிழிஞ்சு விடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சுற்றும் போதே ரொம்ப அழகாக கீழே வந்துட்டுருக்கு இடியாப்பம். பாருங்கள், பூ போல் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அதை காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நினச்ச உடனே அரிசியை ஊற வச்சோமா அரைச்சோமான்னு நம்ம டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நான் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இட்லி பிளேட்டில் கூட ஒட்டவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் காலைல டிஃபனுக்காக இருந்தாலும் சரி, நைட்டு டின்னருக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுக்கும்போதே பாருங்கள் நல்லா லேயராக ரொம்ப சூப்பராக வருது. இதுக்கு வழக்கம் போல் நீங்கள் தேங்காய் பாலோ அப்படி இல்லைன்னா சாம்பார், சட்னி எது கூட வேணும்னாலும் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முட்டை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை பவுல் இருக்கோ, அதாவது எத்தனை முட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எடுத்த முட்டை எல்லாத்தையுமே இந்த பவுலுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே இந்த பவுல் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, பூ போல். இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு டக்குன்னு ஆறி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து எடுக்கவும் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இதை வந்து நீங்கள் கட் பண்ணாமல் இப்படியே கூட நம்ம வந்து பண்ணுற ரெசிப்பியில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பன்னீர் கிரேவிலாம் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து பெப்பர் பொடி, சால்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கூட குழந்தைங்களுக்கு வந்து இப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு கடாய் வந்து வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், சீரகப்பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த முட்டையும் இதுக்குள்ளே வந்து சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. இது வந்து சப்பாத்திக்கு சுட சுட வெறும் சாதத்தோடலாம் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து சப்பாத்திலாம் செய்வோம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4-5 சப்பாத்தியை ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டு ஒன்றா போட்டு எடுப்போம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்ம வந்து தேய்ச்சி வைக்கிற சப்பாத்தி வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி கல் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி பிரித்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் மாவு வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னும் போது திரும்ப அந்த மாவை உருட்டி திரும்ப வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுக்கும்போது டைம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக அந்த கல்லுலேயே போட்டு இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு 2ஆக பிரித்து விட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்து தீஞ்சு போகிற விஷயம் வந்து எல்லார் வீடுகள்லையுமே அடிக்கடி வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி தீஞ்சு போன இட்லி பாத்திரத்தை கூட எப்படி நம்ம பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ஹார்பிக் மட்டும் நமக்கு இதுக்கு போதும். ரொம்ப ஈஸியாகவே அதில் இருக்கிற ஃபுல்லாக கரையும் வந்து அது ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கரை பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஹார்பிக் வந்து உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஹார்பிக்கை உள்ளே சேர்த்த கையோடைய வீட்டில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து வச்சுருப்போம்ல பாத்திரம் கழுவுறதுக்கு, அந்த ஸ்க்ரப்பர் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் தேய்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக அந்த கரை எல்லாமே வந்து விட்டு போகிறது நல்லாவே தெரியும். இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கரை பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முன்னே இருந்ததுக்கு இப்போ இந்த பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற சோப்பு இல்லை விம் லிக்விட் இந்த மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி நீங்கள் கழுவிட்டிங்கன்னா அந்த ஹார்பிக் ஸ்மெல் கூட வராது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.